நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்தின்படி வழக்கம் போல சிறப்பான முறையில் தொகுத்து கொடுக்க போறோம். அதே மாதிரி மறந்துடாதே மக்களே, இன்றைய அந்த காலகட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி எப்படிலாம் கேள்விகள் வந்துட்டு பொது அறிவுல இருந்தோ சப்ஜெக்ட்ல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படிலாம் கேட்கறாங்களோ அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா, நியூஸ் பேப்பர்ல வந்தது இது தவிர அடுத்த தேர்வுகளுக்கு எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை உள்ள சேர்த்து ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசியா கேட்கிற இந்த கேள்விகள், சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்துக்குமே மறக்காம பதில்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி. ஆகஸ்ட் 13ஆம் தேதியில முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 13 அப்படின்னாலே சர்வதேச உடல் உறுப்பு தான தினம். சரியா, எந்த தேதியில கடைபிடிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 13ஆம் தேதி. இதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியாவில தேசிய உடல் உறுப்பு தானம் கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா, இந்திய லெவல்ல தேசிய லெவல்ல உடல் உறுப்பு தானத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பின் பெயர் நோட்டோ, NOTTO. சரியா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு தானத்தை கட்டுப்படுத்தும் அந்த தலைமை அமைப்பின் பெயர் டிரான்ஸ்டன் சொல்லுவாங்க. சரியா, இந்த 2 அமைப்புகளுமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு உடல் உறுப்பு தானம் செய்யறதுல தொடர்ந்து முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இது கடந்த 2-3 வகுப்புல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் பாருங்க, அதனால ஷார்ட்டா கொடுத்துருங்க பாருங்க. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். சரி, ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, திட்டங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் ஒரு 4-5 கேள்விகளும், சரியா, மத்திய அரசோட திட்டங்கள் ஒரு 2 முதல் 3 கேள்விகளும் ஒவ்வொரு எக்ஸாம்ல கேட்கறாங்க. கிட்டத்தட்ட 7-8 கேள்விகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கண்டிப்பா ஸ்கீம்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. அதனால அந்த 75 மார்க்குக்கு இந்த 7-8 ஸ்கீம்ஸ்ல இருந்து வர்றதுனால ரொம்ப முக்கியம். அதனால ஒவ்வொரு வீடியோலும் பாருங்க, நம்ம ஸ்கீம்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம். சரியா, பாருங்க, முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் தொடங்கியது நம்முடைய தமிழ்நாடு அரசு தான். தொடங்கப்பட்ட நாள் பாருங்க, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. சரியா, தொடங்கப்பட்ட இடம் சென்னையில இருக்கிற தண்டாயர்பேட்டையில தொடங்கினாங்க இந்த திட்டத்தை. இந்த திட்டத்தின் பயனாளிகள் யார் அப்படிங்கறத பாருங்க, 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். இவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பயனாளியின் வீடுகளுக்கு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்குதல். ஓகேவா, ஞாபகம் 2024-25ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசானது இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சாங்க. சரியா, இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். சரியா, இதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, சரியா, அவங்க வெளியில அவ்வளவு ஈஸியா நடமாட முடியாது. அதனால அவங்களுக்கு தேவையான இந்த அரிசி, பருப்பு, கோதுமை இது எல்லாமே ரேஷன் கடையில கிடைக்கிற அந்த பொருட்களை இல்லம் தேடி வீட்டுக்கே தேடி வந்து இந்த ரேஷன் பொருட்களை வழங்குவதற்காக தான் சென்னை தண்டாயர்பேட்டையிலிருந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க தமிழ்நாடு முதல்வர் அவர்கள். சரியா, திட்டத்தின் பெயர் தான் முதல்வரின் தாய்மானவர் திட்டம். இந்த ரேஷன் பொருட்களை இல்லம் தேடி வழங்குவதற்கான திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மறக்கக்கூடாது, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. சரியா, அடுத்த ஸ்கீம் பாருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம். சரியா, இது ஏன் மொத்தமா செட்டா கொடுக்கணும் பாருங்கம்மா. சரியா, இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம், அதே மாதிரி இல்லம் தேடி ஒரு மருத்துவம் திட்டம். அதுக்குதான் பேர பாருங்க, மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சரியா, பாருங்க, தொடங்கியது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசோட சுகாதாரத்துறை இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பாருங்க, ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு. கரெக்டா இந்த COVID-19, சரியா, அது பயங்கரமா பரவிட்டு இருந்த அந்த டைம்ல. ஓகேவா, நீங்க யாரும் வெளியில வர வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையான அந்த மருந்து பொருட்களை உங்க ஊருக்கு, உங்க தெருவுக்கு, உங்க வீட்டுக்கே தேடி வந்து உங்களுக்கு நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சூப்பரா திட்டத்தை தொடங்கினாங்க. இந்தியாவிலே முதல் முறையாக. அந்த திட்டத்தின் பெயர் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சரியா, இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எது? சாமணப்பள்ளி அப்படிங்கிற இடம். இது அமைந்துள்ள மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். சரியா, இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க, தொற்றா நோய்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை வீடுகளுக்கு தேடி சென்று வழங்குதல். அதாவது தொற்று நோய்கள்னா இந்த சர்க்கரை வியாதி நோய், சரியா, இந்த பிரஷர், ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி இந்த அடிப்படையா நிறைய பேருக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த நோய்களுக்கான மருந்து பொருட்களை அவங்களுடைய இல்லங்களுக்கே தேடி சென்று தமிழ்நாடு அரசின் மூலமாக வழங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் பெயர் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சரியா, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மறந்துடாத மக்களே, ஆகஸ்ட் 5, 2021 தொடங்கினாங்க. தொடங்கப்பட்ட மாவட்டம் கிருஷ்ணகிரி. சரியா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, தமிழக அரசின் இந்த முன்னோடி திட்டத்தை பாராட்டுற மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையோட முக்கியமான ஒரு விருது வழங்கப்பட்டது. அந்த விருதின் பெயர் பாருங்கம்மா, யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் விருது. சரியா, எந்த திட்டத்திற்காக ஐக்கிய நாடுகள் சபை இந்த விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். விருதின் பெயர் யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, உலக லெவல்ல தமிழ்நாடு அரசின் ஒரு திட்டத்திற்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதனால இது சிறப்பு வாய்ந்தது, கவனமா இருங்க.
அடுத்த எக்ஸாம்ல இது கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுமா. அடுத்து பாருங்க, அடுத்து இன்னொரு இல்லம் தேடி. சரியா பாருங்க, இல்லம் தேடி ரேஷன் பொருள், அடுத்து இல்லம் தேடி மருத்துவம், அடுத்து இங்க பார்க்கறது இல்லம் தேடி கல்வி. சரியா பாருங்க, தொடங்கியது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை. தொடங்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு சொல்லி பாருங்க, அக்டோபர் 27, 2021ஆம் ஆண்டு. இதுவும் அந்த கோவிட்-19 டைம்ல தான் தொடங்கி இருக்கிறாங்க. சரியா, இந்த இல்லம் தேடி கல்வி திட்டமானது தொடங்கப்பட்ட இடம் முதலியார் குப்பம். சரியா, மரக்காணம் அப்படிங்கிற ஒரு இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த மரக்காணம் பக்கத்துல இருக்கிற முதலியார் குப்பத்துல தான் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. என்ன டேட்ல? அக்டோபர் 27, 2021. சரியா, திட்டத்தின் நோக்கம் இல்லம் தேடி கல்வியை வழங்குதல். பயனாளிகள் ஊரடங்கு காலங்களில், என்ன ஊரடங்கு காலங்களில்? கோவிட்-19. சரியா, கொரோனா ஊரடங்கு காலத்தில் கல்வி பெற முடியாத இந்த 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். சரி, அந்த 1 முதல் 8ஆம் மாணவர்களுக்கு போதுவான அந்த கல்வி கிடைக்கல. சரியா, ஜஸ்ட் அவங்க பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதனால அந்த கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்டதுன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம். சரியா, இல்லம் தேடினா நிறைய வீட்டுக்குள்ள சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சரியா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பொதுவான இடத்துல 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலரை கொண்டு இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சரியா, ஓகேவா? அந்த தன்னார்வலர்களை ஊக்கப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது முக்கியமானது. சரியா, பயன் பாருங்க, இந்த திட்டத்தின் பயன் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. இத்திட்டம் வாயிலாக மாணவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு அருகிலேயே, சரியா, தன்னார்வலர்களாக வாலண்டியர்ஸ் மூலமாக மாலை 5 முதல் மாலை 7 மணி வரை கல்வி கற்பிக்கப்பட்டது. சரியா, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல 5 to 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமா அந்த மேக்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு அந்த இல்லம் தேடி, அதாவது வீடுகளுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வியை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம். இல்லம் தேடி ரேஷன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், அந்த வகையில் இது இல்லம் தேடி கல்வி திட்டம், மறக்காதீங்க. சரியா, அடுத்து பாருங்க, இன்னொரு தேடி. சரியா, என்ன தேடின்னு பாருங்க, மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். சரியா, இப்ப நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணோம், சரியா, ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு தனியார் துறையில இருந்து போயிட்டு ஏதாச்சும் ஒரு லேப்ல போய் டெஸ்ட் பண்ணோம். அளவு பெரிய அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இப்படி நிறைய இருக்கும், போய் அலைய வேற வேண்டியது இருக்கும். இது முதியவர்களாலும் சரி, கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுக்கும் சரி, சாதாரண மக்களுக்கும் சரி, அது அவ்வளவு ஈஸியா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டத்தை தமிழ்நாடு தொடங்கி இருக்கிறாங்க. திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, பிப்ரவரி 5, 2024ஆம் ஆண்டு அன்று. சரியா, தொடங்கப்பட்ட இடம் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கிற தொல்லவிலை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. சரியா, திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன சொல்லி பாருங்க, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்லுவாங்களா, அந்த பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 63 வகையான பரிசோதனைகளை வழங்குவதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, பாருங்க, தமிழ்நாடு சார்ந்தது மக்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்துக்கோங்க, ஒன்னு முக்கியம். ஒரு திட்டம் தான் இன்றைய செய்தியால வந்தது. ஆனா உங்களுக்கு தேவையான அனைத்து மக்களை தேடி எல்லா திட்டத்தையும் ஒரே பதிவுல சொல்லியிருக்கும், தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. சரியா, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா. E20 திட்டம், இதுவும் இன்றைய செய்தியாளர் இடம்பெற்ற ஒரு திட்டம் தான். E20னா E ஃபார் எத்தனால். சரியா, இந்த எத்தனால் என்பது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன், இந்த புகை மாசுபாடு அதிக அளவு இருக்கு. சரியா, இதெல்லாம் குறைப்பதற்காகவும், சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு தெரியல இந்த கிரீன் கேஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்களா, இந்த பசுமை இல்ல வாயு, அதனுடைய விளைவுகளை குறைப்பதற்காக இந்திய அரசானது பெட்ரோல்ல பாத்தீங்கன்னா 20%, சரியா, 20% எத்தனாலை கலந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னா 20% எத்தனால் இருக்கும், 80% தான் பெட்ரோல் இருக்கும். இந்த கலவைக்கு தான் என்ன பேரு? E20 சொல்லுவாங்க. சரியா, இந்த E20 ஆனது பிப்ரவரி 2023ஆம் ஆண்டில் பெங்களூருவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா, எங்கம்மா? பெங்களூரு, வருஷம் 2023, மறந்துடக்கூடாது. திட்டத்தின் பெயர் E20. சரியா, இந்த E20 என்பது என்னன்னு சொல்லி பாருங்க. E20 என்பது 20% எத்தனால் மற்றும் 80% பெட்ரோல் கலந்த எரிபொருளை குறைக்கிறது. சரியா, இந்த திட்டமானது இங்க பாருங்க, பெட்ரோல் இறக்குமதியை குறைக்கவும் பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைக்கவும் நோக்கமாக கொண்டது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பெட்ரோலை ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது கிடையாது. இப்போதைக்கு 20% நம்ம எத்தனால் கலந்த பெட்ரோல், போக போக அது 50-100% வரைக்கும் எத்தனால் வச்சுட்டு ஃபுல்லா எத்தனாலை பயன்படுத்தி நம்ம வாகனங்களை இயக்க முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. அதுல முதல் முயற்சியாக தான் E20, அதாவது 20% மட்டுமே எத்தனால் கலந்த கலவையை பயன்படுத்த போறாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் பெங்களூரு, தொடங்கப்பட்ட வருஷம் எந்த வருஷம் பார்க்கிறோம்? 2023ஆம் ஆண்டு. சரியா, பாருங்க, இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் என்று கருதப்படுகிறது. ஏனெனில் இது எத்தனால் என்பது ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் ஆகும். சரி, ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா E20. சரியா, தொடர்ந்து பாருங்க,
எத்தனால் என்பது கரும்பு, ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா அரிசி மற்றும் மக்காச்சோளம். அதாவது பொதுவா சொல்றது இந்த கரும்பு, ஓகேவா. அந்த கரும்பு, அரிசியோட அந்த உமி, மக்காச்சோளம் இதுல இருந்து தான் அதிக அளவு தயாரிக்கப்படுகிறது எத்தனால். இதனால விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரியா, சும்மா ஒரு பொருளை 30 ரூபா 40 ரூபாய் வித்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனால் மூலமாக எத்தனால் எடுக்க போறோம், அதுக்கு தான் இந்த அரிசியை கொடுங்க, கரும்பு கொடுங்க, மக்கச்சோளத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது அதற்கான விலை விவசாயிகளுக்கு அதிக அளவுக்கு வந்து வாங்க முடியுது அவங்ககிட்ட இருந்து. அதனால விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க லாபம் கிடைக்குது. அப்ப சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, விவசாயிகளுக்கும் உங்களோட வேளாண் பொருட்களை சூப்பரா ஒரு நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும். இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது. என்ன திட்டத்தின் மூலமாக? E20 திட்டத்தின் மூலமாக. சரியா, இங்க பாருங்க, 2025 முதல் 2030 வரை பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதை அடைவதற்கான இலக்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. அதாவது 23ல இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. அவரோட முக்கியமான இலக்கு எந்த ஆண்டாக இருந்தது அப்படின்னா 2025ஆம் ஆண்டு. 25ஆம் ஆண்டுக்குள்ள பெட்ரோல்ல 20% கம்பல்சரி என்ன இருக்கணும்? எத்தனால் தான் இருக்கணும். மிச்சம் 80% தான் பெட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த திட்டத்தை 2030 வரைக்கும் நீட்டிப்பு பண்ணியிருக்கிறாங்க. சரியா, பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம். இது ஆல்ரெடி நிறைய தேர்வுகள் ஆல்ரெடி கேட்கிறாங்க. மறுபடியும் செய்தித்தாள இடம்பெற்றுட்டே இருக்கு, கவனமா இருக்கு. சரியா, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மொமெண்டம் சொல்லுவாங்க. பாருங்க, தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கமானது தொடங்கப்பட்டது ஜனவரி 2023ஆம் ஆண்டு. E20யும் இந்த பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் தொடங்கப்பட்டது ஒரே வருஷம் 2023, மறந்துடாதீங்க. ஓகேவா. இந்த பசுமை ஹைட்ரஜன் என்பது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி நீரின் மின்னார் பகுப்பு மூலமாக உற்பத்தி செய்யப்படும் ஒரு ஹைட்ரஜன் ஆகும். சரியா, இப்படி புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்தி ஹைட்ரஜன் உற்பத்தி செய்வதை விட மிகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகும். சரியா, என்ன சொல்லுங்க பாருங்க, புதைப்படிவ அந்த எரிபொருட்களை பயன்படுத்தி ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யறதை விட இந்த மாதிரி இந்த நீரின் மின்னார் பகுப்பு மூலமாக இந்த உற்பத்தி செய்யப்படும் ஹைட்ரஜன் ஆனது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் தொடங்கப்பட்ட வருஷம் 2023ஆம் ஆண்டு. சரியா, கூடுதலாக பாருங்க, இந்த தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தின் முக்கியமான குறிக்கோள்கள், எதற்காக இது அவசியம், எதற்காக பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. பசுமை ஹைட்ரஜனின் தேவையானது தேவை, உற்பத்தி, பயன்பாடு மற்றும் ஏற்றுமதிக்கான ஒரு பெரிய சந்தையை உருவாக்குதல். இது ஒரு முக்கியமான நோக்கம். அடுத்து, சுத்தமான எரிசக்திக்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை உருவாக்குதல். முக்கியமான டார்கெட்டை இதான் பார்த்துக்கோங்க. சரியா, 2030ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட் புதை படிவமற்ற மின்சாரத்தை நிறுவுதல். ஞாபகம் வச்சுக்குமா? பாத்தீங்கன்னா புதை படிவமற்ற மின்சாரத்தை இந்தியா 2030ஆம் ஆண்டிற்குள்ள எத்தனை ஜிகாவாட் உற்பத்தி பண்ண போறாங்க? 500 ஜிகாவாட். அதற்கு இந்த ஹைட்ரஜனும் ஒரு முக்கியமான பங்களிப்பா இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்த முக்கியமான ஒரு இலக்கு என்னன்னு சொல்லி பாருங்க. அடுத்த முக்கியமான இலக்கு 2070ஆம் ஆண்டிற்குள் நிகர பூஜ்ஜியத்தை அடைதல். நிகர பூஜ்ஜியம் அப்படின்னா கார்பன் உமிழ்வு, கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது, ஜீரோ கார்பன் எமிஷன். அதற்கான இந்தியாவின் இலக்கு ஆண்டு எந்த வருஷம்? 2070, மறந்துடாதீங்க. சரியா, இந்த கார்பன் சமநிலை இலக்கு ஆண்டு 2050ஆம் ஆண்டு. சரியா, ஞாபகமா, கார்பன் சமநிலை இலக்கு 2050, பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு, ஜீரோ கார்பன் எமிஷன், அதற்கான இலக்கு ஆண்டு 2070, மறந்துடக்கூடாது. 2050, 2070. அடுத்து, தேசிய அனல் மின் கழகம் மற்றும் குஜராத் எரி நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் கலப்பு திட்டத்தினை சூரத்தில் தொடங்கியுள்ளன. ஞாபகத்துங்க, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் கலப்பு திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் சூரத். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. இது ஏற்கனவே எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. அடுத்த ரவுண்ட்ல டிஎன்பிசில கேட்டாலும் கேட்பாங்க, கவனமா இருங்க. சரியா, அடுத்து போலாமா? அடுத்து இந்தியன் ஜியோகிராபி தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. ஓகேவா, 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு. சரியா, ஆசிய சிங்கங்கள், அதாவது சிங்கங்கள் என்பது பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல 2 வகை தான் இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க சிங்கம் சொல்லுவாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆசிய சிங்கம் சொல்லுவாங்க. சரியா, ஆசிய சிங்கம் பாத்தீங்கன்னா அதுல முக்கால்வாசிக்கு மேல கிட்டத்தட்ட எல்லா சிங்கங்களுமே இந்தியாவில தான் இருக்கு. அதுலயும் குறிப்பிடத்தக்க இடமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சிங்கங்களும் எங்க தான் இருக்கு? குஜராத் மாநிலத்தில் தான் இருக்கு. பாருங்க, இந்த கணக்கெடுப்பானது குஜராத் வனத்துறையால் வெளியிடப்பட்டது. குஜராத்தில் சரி, அந்த 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்புல குஜராத்தில் 891, சரியா, 891 ஆசிய சிங்கங்கள் பதிவாகியுள்ளன. இது 2020ஆம் ஆண்டில் 674 சிங்கங்களிலிருந்து 32.2% அதிகரித்துள்ளது. அதாவது
15வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு, சரியா, 15வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட வருஷம் 2020. அந்த 2020 கணக்கெடுப்புல இந்தியாவில் இருந்த மொத்த சிங்கங்களின் எண்ணிக்கை 674, சரியா, 674. அதை கம்பேர் பண்ணும்போது தற்போது நடத்தப்பட்ட 16வது சிங்கங்கள் கணக்கெடுப்புல சிங்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அதிகரித்திருக்குமா? 891 அதிகரித்துள்ளது. அதிகரிப்பு விகிதம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32.2, சரியா. பாருங்க அடுத்து எங்க அதிகப்படியான சிங்கங்கள் இருக்கு. அடுத்த தகவல் பாருங்க. கிர் தேசிய பூங்கா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிங்கங்கள் அப்படின்னு கிர் தேசிய பூங்கா தான். கிர் தேசிய பூங்கா மற்றும் அதை ஒட்டிய சரணாலயங்கள், ஓகேவா, அதை ஒட்டிய சரணாலயங்கள்லாம் கிர் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் பனியா வனவிலங்கு சரணாலயம். இங்க பாத்தீங்கன்னா 394 சிங்கங்கள் இருக்குது, சரியா. அதிகபட்சமாக எந்த மாவட்டத்தில் சிங்கங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்ரேலி மாவட்டம். அம்ரேலி மாவட்டத்துல, குஜராத் மாவட்டம் மாநிலம், அம்ரேலி மாவட்டத்துல 257 சிங்கங்கள் உள்ளன. அடுத்து பாருங்க. அதே நேரத்தில் குஜராத் அது பக்கத்துல இருக்க மெத்தியாலயா வனவிலங்கு சரணாலயம் அதன் எண்ணிக்கை இரட்டிப்பாக, அதாவது 32ஆக அதிகரித்துள்ளது. இந்த மாதிரி வனவிலங்கு சரணாலயம், சரியா, இப்படி ஏதோ ஒரு தேசிய பூங்காக்கள் அப்படி ஏதாச்சும் ஒண்ணு ஒரு சாதனை படைத்து செய்தியில வந்ததுன்னா அது எங்க இருக்குன்னு தனியா கூட எக்ஸாம்ல கேட்பாங்க, கொஞ்சம் உஷாரா இருக்கும், சரியா. அடுத்து குஜராத் மாநிலம் போர்பந்தருக்கு அருகில் உள்ள பர்தா, ஓகேவா, பர்தா வனவிலங்கு சரணாலயம் புதிதாக நிறுவப்பட்ட சிங்க மக்கள் தொகை பகுதியாக மாறியுள்ளது. புதுசா ஒரு இந்த இடத்த சேர்த்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் 17ஆக உயர்ந்துள்ளது, ஓகேவா. அடுத்து முக்கியமான ஒரு திட்டம் பாருங்கம்மா, ப்ராஜெக்ட் லயன், சரியா, சிங்கங்கள் திட்டம். அதை நம்ம ஏற்கனவே மத்திய அரசானது பார்த்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு 1973 ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் திட்டத்தை செயல்படுத்தினாங்க, ஓகேவா. அது புலிகளை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம். அதே மாதிரி சிங்கங்களை பாதுகாப்பதற்காக மத்திய அரசானது 2020ஆம் ஆண்டு, சரி, 2020ல இந்த ப்ராஜெக்ட் லயன், சரியா, சிங்கங்கள் திட்டத்தை தொடங்கினாங்க. இந்த திட்டத்திற்கான இலக்கு ஆண்டு 2030. 2030ஆம் ஆண்டிற்குள்ள சிங்கங்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கணும், அதை பாதுகாக்க வேண்டும், அதற்கான இலக்கு ஆண்டு. அப்ப ப்ராஜெக்ட் லைன் திட்டம் தொடங்கப்பட்டது 2020, அதற்கான இலக்கு ஆண்டு 2030, மறந்துடாதீங்க, சரியாமா. அடுத்து போலாம். முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்க. காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீடு, அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்ல, ஓகேவா, இந்த காப்பீட்டு துறையில இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சரி, FDI சொல்லுவாங்க, அந்நிய நேரடி முதலீட்டுக்கான வரம்பு 74% இருந்தது, ஓகேவா. இத கடந்த 2025-26 பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யும் போது இந்த 74% எத்தனை மாத்திட்டாங்க? 100% மாத்திட்டாங்க. அப்ப இந்தியாவில் காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டின் அந்த பங்களிப்பு சதவீதம் எவ்வளவு இருக்கலாம்? அதிகபட்சம் 100% மாற்றப்பட்டுள்ளது, சரிங்களா. பாருங்க, 2025-26 மத்திய பட்ஜெட்டில் இந்த 74%இருந்து எத்தனை சதவீதமாக? 100% உயர்த்தப்பட்டது, சரியா. இது போதும் நமக்கு இப்போதைக்கு, சரியா. இது தவிர இது தொடர்பான செய்திகள் 2-3 இருக்கு பாருங்க, சூப்பரா. இந்தியாவுல காப்பீடு சட்டம், சரி, இன்சூரன்ஸ் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1938. இந்த சட்டத்தின் மூலமாக தான் 74%இருந்து 100% உயர்த்திருக்கிறாங்க காப்பீட்டு துறைக்கான அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை, ஓகேவா. அடுத்து இந்தியாவுல அந்த காப்பீடு தொடர்பான எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துற தலைமை அமைப்பு, இப்ப பங்குச்சந்தை அப்படின்னு செபின்னு இருக்குல்ல, அதே மாதிரி இந்தியாவில் இன்சூரன்ஸ் அப்படின்னா அதை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் IRDAI சொல்லுவாங்க, சரியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. என்ன பேருமா? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையம். இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்ட வருஷம் 1999. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு பாருங்க, ஹைதராபாத்ல இருக்கு. வழக்கம் போல டெல்லி, மும்பை பெற வேண்டாம். இன்சூரன்ஸ் எங்க போட்டுக்கிறாங்க? ஹைதராபாத்ல இருக்கு. கவனம் பாருங்க, விட்டுறக்கூடாது, சரியா. அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு சட்டம் ஒண்ணு நியூஸ்ல வந்து பாருங்க, ஆட்சியர் செய்திகள்ல பாருங்க. இந்த சர்ஃபாசி சட்டம், சர்ஃபாசி ஆக்ட் சொல்லுவாங்க. இந்த சர்ஃபாசி சட்டம் என்பது நிதி சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் மறுகட்டமைப்பு செய்தல் மற்றும் பாதுகாப்பு வட்டி சட்டம் 2002 ஆகும். அப்ப சர்ஃபாசி சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 2002. இதோட விரிவாக்கம் கொடுத்திருக்கோம், சர்ஃபாசியோட தமிழ் விரிவாக்கம். இது எதற்குங்கிறது பாருங்கம்மா. வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்களுக்கு கடன் வாங்கியவர்கள், சரியா, யாரு கடன் வாங்கினாங்களோ பொதுமக்கள், சரியா, கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி செலுத்த தவறினால் அவர்களின் சொத்துக்களை ஜப்தி செய்து ஏலம் விட அதிகாரம் அளிக்கிறது, சரியா. பேங்க்லயோ அல்லது ஏதோ நிதி நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கடனை வாங்குறீங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்குறீங்க, சரியா திருப்பி செலுத்த முடியலன்னா உங்களுடைய சொத்துக்களை ஜப்தி செய்து அதை ஏலத்துல விட்டு அதற்கான தொகையை அவங்க எடுத்துப்பாங்க, சரியா. இதற்கான சட்டம் தான் இந்த சட்டம்,
சர்பாசி சட்டம் சொல்றாங்க. எந்த வருஷம் சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னா 2002ஆம் ஆண்டு, மறந்துடக்கூடாது. சரி, இந்தியாவில் போட்டிகள் சட்டம், காம்படிஷன் ஆக்ட் சொல்லுவாங்க. இந்த போட்டி சட்டம் கொண்டு வந்தது இதே 2002 தான். அதே 2002ஆம் ஆண்டு தான் அந்த சொத்துக்களை கடனை வாங்கிட்டு கடன் திருப்பி செலுத்த முடியலன்னா உங்களோட சொத்துக்களை ஏலம் விடுவதற்கான ஒரு சட்டம் சர்பாசி சட்டம். ஞாபகம் சரியா? ஓகே. இது நீதிமன்றத்தின் தலையீடு இல்லாமல் செயல்படாத சொத்துக்களை மீட்டெடுக்க உதவுகிறது. சரிங்களா? இது ஒரு பெரிய செய்தியா போட்டிருந்தாங்க. சரி, ஒரு பிரச்சனையில ஒரு இஷ்யூஸ் தொடர்பா இந்த சட்டத்தை நியூஸ்ல போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா நம்ம அதை பெருசா உங்களுக்காக சேர்த்துருவோம். கவனமா இருங்க. சரிங்களா? பாத்துக்கோங்க. இந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு ஜப்தி தொடர்பான செய்தி விஷயங்களை யார் தலையிட முடியாது? நீதிமன்றத்தின் தலையீடு இல்லாமல் ஓகேவா சொத்துக்களை மீட்டெடுக்க இந்த சட்டம் உதவுகிறது. அது ஒரு வார்த்தை முக்கியமானது. கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து பாருங்க, என்ன ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி, ஒரு ஆணையம், ஒரே நாடு ஒரே தேர்தல். சரியா? இதுவும் இன்றைய செய்தியில் இடம்பெற்றிருந்தது. பாருங்க, இந்தியாவில் ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துவதற்கு 129வது சட்ட திருத்த மசோதா கடந்த 2024ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா? என்ன சொல்லிருக்காங்கம்மா? மக்களவை தேர்தலும் சரி, ஓகேவா, எம்எல்ஏ, ஓகேவா, சட்டப்பேரவை தேர்தலும் சரி ஒரே நேரத்தில் நடத்துவதற்காக 129வது சட்ட திருத்த மசோதா எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 2029ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவதற்கு உருவாக்கப்பட்ட குழுவின் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள். இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 14வது குடியரசுத் தலைவராக இருந்தவர். அதற்கு அடுத்து தற்போது 15வது குடியரசுத் தலைவர் இருப்பவர் யாரு உங்களுக்கு தெரியும்? திரௌபதி முர்மு அவர்கள். மறக்கக்கூடாது. சரிங்களா? முதல் முறையாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான விஷயங்களுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அதற்கு ஒரு குடியரசுத் தலைவரை தலைவராக போடுறது இதுதான் முதல் முறை. அதுக்கு யார் தலைவர்? ராம்நாத் கோவிந்த். ஒரே நாடு ஒரே தேர்தல். சரியா? பாருங்க, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் பிபி சௌத்ரி. அப்படின்னா அதாவது ஒரு விஷயமா 2022ல ராம்நாத் கோவிந்த் அவருடைய பதவிக்காலம் முடியுது. அதுக்கப்புறம் 2023ஆம் ஆண்டுல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஓகேவா அதை நடத்துறதுக்கு தேவையான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டிக்கு தான் ராம்நாத் கோவிந்த். எந்த வருஷம் அந்த கமிட்டி போட்டாங்க? 2023ஆம் ஆண்டு. சரியா? அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு தன்னுடைய அறிக்கை சப்மிட் பண்றாங்க ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான கமிட்டி. அந்த வருஷம் தான் 2024ஆம் ஆண்டு 129வது சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த கமிட்டியோட பரிந்துரைகளை நம்ம செயல்படுத்தலாமா, வேற என்ன விஷயங்களா உள்ள இருக்குது அதை ஆராய்வதற்காக நாடாளுமன்ற இந்த கூட்டுக்குழு, சரி, அந்த ஜாயிண்ட் கமிட்டி சொல்லுவாங்கல்ல, இந்த கூட்டுக்குழுவின் ஒரு உருவாக்கப்பட்டது. அதற்கு தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா பிபி சௌத்ரி. இன்றைய செய்தித்தாள இடம்பெறும் காரணம் இந்த பிபி சௌத்ரி தலைமையிலான அந்த குழுவிற்கான அந்த செயல்பாட்டு காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி செய்தியில் வந்தது. அதனால மொத்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான பேக்ரவுண்ட் செய்தி பாருங்க. 1967ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில் இருந்தது. இந்தியாவில் முதல் முறையாக தேர்தல் நடைபெற்ற 1951-52 முதல் இந்திரா காந்தி அம்மையார் பேரில் நடைபெற்ற 1967ஆம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டது. சரியா? அதுக்கப்புறம் எதுவுமே நடத்தல. அதை மறுபடியும் நடத்துறதுக்கு தான் தற்போது மத்திய அரசு முயற்சி பண்றாங்க. அதற்காக பரிந்துரை வழங்குவதற்கு உருவாக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் யாருமா? ராம்நாத் கோவிந்த் அவர்கள். இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பிபி சௌத்ரி. மறக்கக்கூடாது. எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்த மசோதா? மசோதா பில் 129. மறக்கக்கூடாது. சரி, 128க்கு 128 நாரி சக்தி வந்தன் மசோதா. தேர்தலில் போட்டியிடும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. கவனமா இருக்கு. சரியா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான இந்த சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? முடிஞ்ச அவருடைய பயனாளிகள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இரண்டாவது முக்கியமான கேள்வி, E20 திட்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? அவருடைய இலக்கு ஆண்டே சேர்த்து சொன்னா சிறப்பா இருக்கும். சரியா? அடுத்து மூன்றாவது கேள்வி, தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஓகேவா? அடுத்து நான்காவது கேள்வி, 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொத்த சிங்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நான்காவது கேள்வி, காப்பீட்டு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டை எத்தனை சதவீதமாக மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறாங்க? அடுத்த கடைசி கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான பரிந்துரைகளை வழங்க யாருடைய தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது? இதுதான் இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். இன்றைய தினத்துல வந்த எல்லா செய்திகளுமே வரும் தேர்வுகளை எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நோட்ஸா இருக்குது. ஓகேவா? அதனால எல்லா கேள்விகளுக்கும் பாத்தீங்கன்னா சரியா பதில் சொல்லுங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் பதில் சொல்லுங்க. அப்பதான் தேர்வு நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி காரங்க எப்படி எந்த டைரக்ஷன்ல கேள்வி கேட்டாலும் நம்மளை எளிமையான வகையில பதில் சொல்லி ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போக முடியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.